இங்க பாருங்க சாமி, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா பாரத்தையும் அந்த அம்மன் மேல இறக்கி வச்சுட்டதா சொன்னீங்க இல்ல, இனிமே எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. சாமி, வீட்ல சுமங்கலி பூஜை செய்யறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஆமாம்மா, சுமங்கலி பூஜை ரொம்ப முக்கியமானது. அந்த பூஜையை முறைப்படி பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, வரேன். வாங்க. சாமி, அன்னைக்கு அவர் வீட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ நான் அவருக்காக தான் அந்த பூஜையை செய்யறேன்னு சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. ஏம்மா, இப்போவும் அந்த அம்மா தான் மகனுக்காக யாரு பூஜை செய்யறாங்கிற குழப்பத்துல தான் இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. எங்க நான் சொல்லிருவேங்கிற தவிப்புல தான் நீயும் இங்க இருந்த. இதெல்லாம் அந்த அம்மனுடைய விளையாட்டு. இதுல நான் பார்வையாளனா மட்டும்தான் இருக்கேன். ரொம்ப நன்றி சாமி. உங்க வீட்டுல செய்ய போற சுமங்கலி பூஜை உனக்காகவே வந்திருக்குமா. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க 18 நாள் பரிகார பூஜையை விட இந்த சுமங்கலி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நீ உன் புருஷனுக்காக செஞ்சா உன் புருஷனுக்கு இருக்கிற உயிர் ஆபத்து ஒரு கட்டுக்குள்ள இருக்கும். அம்மனை வேண்டிக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருமா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்க சாமி, நான் கிளம்புறேன். அம்மா. காஞ்சனா, வாமா. என்ன தனியா வந்திருக்க? திவ்யா எங்க? இன்னைக்கு ரக்ஷபந்தன் இல்லம்மா, அவ அண்ணனா நினைக்கிறவங்களுக்கு ரக்ஷபந்தனுக்கு கயிறு கட்டணுமா, அதுக்காக அவ வெளியில போயிருக்கா. இப்ப வந்துருவா. நாளைக்கு நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை, மறந்துடாதம்மா. என்னம்மா நீங்க, அதை எப்படி மறப்பேன்? பிரபாகர் நிச்சயமா வரேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, நீ உட்காரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், என்ன நீ பண்ற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? திருவிழால நீ என்னெல்லாம் பண்ணன்னு ஒண்ணு விடாம கவிதா என்கிட்ட சொல்லிட்டா. அது என்ன திரு வாங்கி கொடுத்த வலையில போட்டுக்கிட்டு சுத்துற? அவன் என்ன உனக்கு புருஷனா? ஏண்டி, இன்னொரு ஆம்பளை வாங்கி கொடுத்த வலையில போட்டுட்டு சுத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இதெல்லாம் பண்ணுவ? அம்மா இல்லம்மா, திவ்யாக்கா தான். அவ 1000 சொல்லுவா. உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் பிளான் என்னன்னு இங்க யாருக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் உன்னை இன்னும் அடிச்சு துரத்தாம வச்சிருக்காங்க. யா, நான் அனுப்பிச்ச பிபிடி ஃபைல்லாம் பார்த்து அனுப்புங்க. ஓகே. யா. ஆமாம், அவங்க நிச்சயம் நமக்கு தான் தருவாங்க. இல்லை, அதை நீங்கள் முடிச்சிருங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அது ஓகே. புரியுது புரியுது. குத்து விளக்கு பரன் மேல. ஆமாம். ஓகே ஓகே ஓகே, I'll call you back. என்ன? இல்ல,
ஸ்டோர் ரூம்ல இருக்கிற விளக்க பாட்டி எடுத்துட்டு வர சொன்னாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதுக்கெல்லாம என்ன கூப்பிடுவேன்? ஏங்க என்ன? ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்புங்க. சரி வா, எடுத்து தொலைக்கிறேன். என்ன திரு வீட்ல இருந்துகிட்டே ஃபோன் பண்றான்? என்ன திரு வீட்ல இருந்துகிட்டே ஃபோன் பண்ற? ஐயோ தாத்தா, நான் வீட்ல இல்ல, ஸ்டோர் ரூம்குள்ள இருந்து பேசுறேன். அங்க எதுக்குடா நீ போன? தாத்தா அதெல்லாம் சொல்ல இப்ப டைம் இல்ல தாத்தா. யாரோ ஸ்டோர் ரூம் வெளியில லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க முதல்ல வந்து திறங்க. இருப்பா நான் வரேன். என்னாச்சுங்க? திரு ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கானா? யாரோ வெளியில இருந்து லாக் பண்ணிருக்காங்க. யார் லாக் பண்ணது? அதான் தெரியலையேம்மா, போய் பார்க்கலாம் வா. சரி வாங்க. என்னங்க? எலிதான். அதான் எலினா பயம் இல்லைன்னு சொன்னீங்க. பயம் இல்ல, ஆனா இவ்வளவு பெரிய எலி போகுது. அதனாலதான் நானும் பயந்தேன். போதும்,